സന്നിധാനത്ത് തമിഴ് പിന്നണി ഗായകൻ വീരമണിദാസൻ വളരെ സന്തോഷത്തിലായിരുന്നു. ഹരിവരാസനം പുരസ്കാരം ഏറ്റുവാങ്ങാൻ പോവുകയാണ്. തമിഴിൽ അയ്യപ്പ ഭക്തിഗാനത്തിലൂടെ പ്രശസ്തനായ ഈ ഗായകന് ഇതിനപ്പുറം എന്ത് സന്തോഷം വേണം? യേശുദാസ്, SP ബാലസുബ്രഹ്മണ്യം ഉൾപ്പെടെ മഹാഗായകർ ഏറ്റുവാങ്ങിയ ഹരിവരാസനം പുരസ്കാരമാണ് ഏറ്റുവാങ്ങാൻ പോകുന്നത്. ദേവസ്വം മന്ത്രി K. രാധാകൃഷ്ണൻ പുരസ്കാരം സമ്മാനിച്ചു. 1 ലക്ഷം രൂപയും പ്രശസ്തിപത്രവും അടങ്ങുന്നതാണ് പുരസ്കാരം. സംഗീതമില്ലാതെ ഭക്തി പൂർണ്ണമാകുന്നില്ല. അയ്യപ്പ ഭക്തിക്ക് ഭാഷയില്ല. പന്തളത്ത് ബാലകനേ ശരണം ശരണം, പരശുരാമർ ഭൂമിയിൽ ജനനം ജനനം. പന്തളത്ത് ബാലകനേ ശരണം ശരണം, മണ്ണൻ കലി തീർത്തവനേ ശരണം ശരണം. ஒரு கலைஞன், ஒரு சிங்கர் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா முதல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல தயாரிப்பாளர், இரண்டாவது மியூசிக் கம்போசர்ஸ், மியூசிக் டைரக்டர், மூன்றாவது லிரிக் ரைட்டர், பாடல் ஆசிரியர், நாலாவது சிங்கர். இது ஒரு டீம் ஒர்க். இவர்கள் இல்லை என்றால் இந்த சிங்கர் ஃப்ளரிஷ் ஆகவே முடியாது. ஆகவே 1992 ஆண்டு முதல் எனது முதல் ஐயப்பன் ஃபர்ஸ்ட் ஆல்பமே கல்லு முள்ளும் காலுக்கு மத்தி, அதான் டைட்டில். அதில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு 6000 பாடல்களுக்கு மேல் பாடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் முக்கியமான காரணம் உங்களை போன்ற ரசிக உள்ளங்கள். തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള ഭക്തരും പുരസ്കാര സമർപ്പണത്തിന് സാക്ഷ്യം വഹിച്ചു. அவரை பற்றி அவர் எங்கள் குருசாமி, இப்போ நாங்கள் அவருக்கு அவார்டு கிடைக்கிறது. வீரமணிதாசன் இந்த பாட்டுக்குள்ளவர் ஐயப்பனை வரைஞ்சி பாடுறது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு, ரொம்ப எடுத்திருக்காரு. ஆமா, இந்த வருஷத்துக்கு இதுதான் பேசுவோம். நம்ம சிங்கப்பூர்ல வந்திருக்கோம். நம்ம சாமி நல்லா தெரிஞ்சவரு, நல்ல பழக்கமானவரு. அவரோட பாட்டு ரொம்ப விரும்பி கேட்போம். அங்க பாருங்க, அவரோட இது இருக்கு, போட்டோலாம் இருக்கு. തമിഴ്, തെലുങ്ക്, കന്നഡ, സംസ്കൃതം ഭാഷകളിലായി 6000-ലധികം ഭക്തിഗാനങ്ങൾ വീരമണിദാസൻ പാടിയിട്ടുണ്ട്. കല്ലും മുള്ളും കാലുക്കുമെത്തൈ, മണികണ്ഠസ്വാമി, ശബരിമല ജ്യോതിമല തുടങ്ങിയ ഗാനങ്ങൾ ഏറെ പ്രശസ്തമാണ്. റിപ്പോർട്ടർ, സന്നിധാനം.